Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் some 100+ வீடியோஸ் கோடிங்கில் வந்திருக்கு, ரைட்? ஸோ இன்னைக்கான கொஸ்டின், டிசைன் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி. You have a browser of one tab where you start on home page and you can visit another URL, get back in history number of steps or move forward in the history number of steps. ஸோ பேசிக்கலி கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க, ரைட்? பிரேவ் இருக்குது, க்ரோம் இருக்குது, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரௌசர்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து ஃபார்வேர்டு பேக்கு. இப்போ வந்து ப்ரௌசரில் இப்படி பட்டன் இருக்கும், ரைட்? அந்த டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பட்டன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பட்டன், அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் ரிவர்ஸ் பட்டன், ரைட்? ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் நம்ம பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு போனோன்னா, சப்போஸ் நம்ம லீட் கோடுன்னு ஒரு பேஜில் இருக்கும், ரைட்? அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் போகிறேன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ லீட் கோட்லேருந்து ஃபேஸ்புக் போகிறேன். இப்போ ஃபேஸ்புக்லேருந்து ரிவர்ஸ் வந்து எந்த பேஜுக்கு வரும்? லீட் கோடுக்கு வரும், ரைட்? ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரௌசர் வந்து இப்படி ஒர்க் ஆகும், நம்ம வந்து இதை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுதான் பேசிக்கான கொஸ்டின் இது. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ we have to design the browser. ஸோ implement the browser history class. ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷியலைசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஹோம் பேஜ். இன்ஷியலாக ஹோம் பேஜ்னு ஒரு ஸ்ட்ரிங் தந்துடுறாங்க. ஸோ அதை வந்து இன்ஷியலைஸ் பண்ணணும், ரைட்? அண்ட் வாய்ட் விசிட் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த யூஆர்எலுக்கு போகிறோமோ அந்த யூஆர்எல் விசிட் பண்ணணும். அதாவது சப்போஸ் நான் வந்து லீட் கோடில் இருக்கேன், விசிட் ஆஃப் ஃபேஸ்புக்னு வருதுன்னு வச்சுக்கலாம். விசிட் ஆஃப் ஃபேஸ்புக்னா ஐம் கோயிங் டு ஃபேஸ்புக். அதாவது லீட் கோட்லேருந்து நான் ஃபேஸ்புக் பேஜுக்கு நான் போகிறேன், ரைட்? ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் விசிட். அண்ட் ஸ்ட்ரிங் பேக்னா வந்து ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் வரணும். அண்ட் ஸ்ட்ரிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸ்டெப்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அது ஏன்னா ஸோ ஸ்டெப்ஸ் சப்போஸ் நம்ம வந்து லீட் கோட்லேருந்து ஃபேஸ்புக் வரோம், ரைட்? ஃபேஸ்புக் வரும். அண்ட் ஃபேஸ்புக்லேருந்து நம்ம கூகுள் போகிறோம்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ லீட் கோட்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து கூகுள் வரோம்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து அந்த பேக் ஃபங்க்ஷன் பேக் ஆஃப் டூன்னு நம்மளுக்கு இன்புட் வருதுன்னு வச்சுக்கலாம். பேக் ஆஃப் டூனா வி ஹாவ் டு கோ 2 pages பேக். அதாவது நம்ம வந்து கூகுளில் இருக்கோம், இப்போ வந்து கூகுளில் இருக்கோம், ரைட்? கூகுள் வந்து வி ஹாவ் டு மூவ் 2 பேக்வர்ட் ஸ்டெப்ஸ். ஸோ கூகுள்லேருந்து ஃபேஸ்புக் போவோம், அண்ட் தென் ஃபேஸ்புக்லேருந்து லீட் கோட் வருவோம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து லீட் கோட் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த பேக் ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே பாருங்கள், மூவ் ஸ்டெப்ஸ் பேக் இன் ஹிஸ்ட்ரி, இஃப் யூ கேன் ரிட்டர்ன் ஒன்லி எக்ஸ். சப்போஸ் வந்து நம்ம கூகுளில் இருக்கோம், ரைட்? சப்போஸ் நமக்கு பேக் ஆஃப் 4ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், பேக் ஆஃப் 4ன்னு, ரைட்? ஸோ பேக் ஆஃப் 4 கொடுத்தா என்ன வரும்? ஸோ கூகுள்லேருந்து நம்ம ஃபேஸ்புக் வருவோம், ஃபேஸ்புக்லேருந்து லீட் கோட் வருவோம். ஆனால் லீட் கோட்லேருந்து நம்ம பேக் எதுவுமே போக முடியாது, ரைட்? பேக் ஆஃப் 4ங்கிறது ஆக்சுவலி இன்வாலிட் இன்புட். ஸோ இந்த மாதிரி இன்வாலிட் இன்புட் வந்துச்சா நம்ம என்ன பண்ணணும்னா, we have to return the home page. Home page என்னது? இன்ஷியலாக லீட் கோட். ஸோ அதனால we should return the home page. ஸோ it's as simple as that. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபார்வர்ட் சேம் பேக்வேர்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஃபார்வர்ட் என்னன்னா, சப்போஸ் வந்து நம்மளோட கரண்ட் பொசிஷன் வந்து இங்கே இருக்கோம்னு வச்சுக்கலாம், ரைட்? கரண்ட்டாக நம்ம வந்து லீட் கோடில் இருக்கோம்னு வச்சுக்கலாம். லீட் கோடில் இருக்கோம், கரண்ட்டாக நம்ம லீட் கோடில் இருக்கோம். ஸோ ஃபார்வர்ட் ஆஃப் 2ன்னு வந்துச்சுன்னா, ஃபார்வர்ட் ஆஃப் 1ன்னு வந்துச்சு, நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்வர்ட் ஆஃப் 1னா இட் மீன்ஸ் தட் we have to மூவ் ஃபார்வர்ட். நம்ம லீட் கோட்லேருந்து ஃபேஸ்புக் வரும், ரைட்? சப்போஸ் ஃபார்வர்ட் ஆஃப் 3 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஃபார்வர்ட் ஆஃப் 3 வந்துச்சுன்னா லீட் கோட்லேருந்து ஃபேஸ்புக், அண்ட் தென் ஃபேஸ்புக்லேருந்து கூகுள்லேருந்து எந்த பேஜுமே ஃபார்வர்டில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த லாஸ்ட் எந்த பேஜோ அந்த பேஜை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அதாவது லாஸ்ட் பேஜ் வந்து கூகுள். ஸோ அதனால் நம்ம கூகுள் ரிட்டர்ன் பண்ணுவோம். இட்ஸ் as simple as that. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிஷன்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாமே கண்டிஷன்ஸ். இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். பேசிக்கலி நம்ம ஒரு ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை டிசைன் பண்ணுறோம். அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஆக்சுவல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி லீட் கோட். அதனால் ஃபஸ்ட்டு பேஜ் என்னது? லீட் கோட், ரைட்? நெக்ஸ்ட் வந்து விசிட் எந்த பேஜ் விசிட் பண்ணணும்? கூகுள் விசிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கூகுள் விசிட் பண்ணலாம். அண்ட் ஸோ லீட் கோட்லேருந்து நம்ம கூகுள் விசிட் பண்ணுறோம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் விசிட் ஆஃப் ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் விசிட் பண்ணுறோம். அதாவது கூகுள்லேருந்து நம்ம ஃபேஸ்புக் வரோம் இப்போது, ரைட்? கூகுள்லேருந்து ஃபேஸ்புக் வரோம். அண்ட் மறுபடியும் ஒரு விசிட் இருக்குது, விசிட் ஆஃப் யூடியூப். ஸோ ஃபேஸ்புக்லேருந்து நம்ம யூடியூப் வரோம் இப்போது, ரைட்? யூடியூபுக்கு போகிறோம், ஃபேஸ்புக்லேருந்து யூடியூப். அண்ட் நெக்ஸ்ட் என்னது?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது. பேக் என்னது பேக் ஆஃப் ஒன்று. ஸோ பேக் ஆஃப் ஒன்றுனா என்னது, பேக் ஆஃப் ஒன்னா இட்ஸ் நத்திங் பட் நம்ம யூடியூப்பில் இருக்கோம். ஸோ யூடியூப்க்கு முன்னாடி பேஜ் என்னது ஃபேஸ்புக். ஸோ இங்கே வந்துட்டோம், அதாவது ஃபேஸ்புக் வரும். ரைட், பேக் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டுமே பேக் இருக்குது. பேக் ஆஃப் ஒன் தான் இருக்குது. ரைட், ஒன்று இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து என்னது, நம்ம இப்போ வந்து இங்கே ஃபேஸ்புக்கில் இருக்கோம். ஸோ ஃபேஸ்புக்லேருந்து நம்ம ஃபேஸ்புக்கு வந்து எந்த பேஜ் மூலியமாக வந்தோம், கூகுள் மூலியமாக வந்தோம். அதனால வி ஆர் கோயிங் டு கூகுள். ரைட், வி ஆர் கோயிங் டு கூகுள். ஸோ நம்ம கரண்ட் பேஜ் இப்போ இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னது ஃபார்வர்டு என்னது, ஃபார்வர்டு ஒன் ஸ்டெப். ஸோ ஒன் ஸ்டெப்னா என்னது, கூகுள்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே போனோம், நம்ம ஃபேஸ்புக்கு வந்தோம். ஸோ அதனால் அவர் சேஞ்ச் த கலர். ஸோ அதனால் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ்புக். ஸோ நம்ம கரண்ட் வந்து இப்போ இங்கே இருக்குது, இந்த ப்ளூ கலர். ரைட், ஃபேஸ்புக்கில் இருக்கோம் இப்போ. ரைட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து விசிட் கொடுத்துருக்காங்க. விசிட் ஆஃப் லிங்க்டின். ஸோ ஐ வில் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ஐ வில் ஜஸ்ட் ஸோ நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கோம். ரைட், ஃபேஸ்புக்கில் இருக்கோம் அண்ட் இதெல்லாமே வந்து டிக் ஆகிடுச்சு. ரைட், ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து அந்த ஒரு லைனை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். பிகாஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். லைக் 3 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் ஓவர்லாப்பிங் லைன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகணும், ஃபேஸ்புக்லேருந்து நம்ம வந்து விசிட் ஆஃப் லிங்க்டின். ரைட், லிங்க்டினுக்கு போகணும். ஸோ நான் வந்து லிங்க்டின் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். லிங்க்டினுக்கு வரோம். ரைட், ஸோ ஃபேஸ்புக்லேருந்து வி ஆர் கம்மிங் டு லிங்க்டின். ரைட், அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார்வர்டு 2 ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ எங்கே இருக்கோம், ஆக்சுவலி நம்ம வந்து லிங்க்டின்ல இருக்கோம். ரைட், லிங்க்டின்ல இருக்கோம். ஃபார்வர்ட் ஆஃப் 2 ஸ்டெப்ஸ் ஆனது லிங்க்டினுக்கு அப்புறம் எந்த பேஜுமே இல்லை. ஸோ வாட் வி வில் ரிட்டர்ன் இஸ் வி வில் ரிட்டர்ன் த லிங்க்டின். ஆல் ரைட், ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பேக் ஆஃப் 2. ஸோ பேக் ஆஃப் 2னா இங்கே நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பேக் ஆஃப் 2னா யூ ஷுட் நாட் கோ லைக் லிங்க்டின்லேருந்து யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக் வரக்கூடாது. இப்படி ப்ரௌசர் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம லிங்க்டினுக்கு வந்து எது மூலயமா வந்தோம், வி கேம் டு லிங்க்டின் த்ரூ ஃபேஸ்புக் ஆனப்போ தான் நம்ம லிங்க்டின் வரும். அதனால பேக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கு போகும். அண்ட் ஃபேஸ்புக் வந்து எது மூலயமா வந்துச்சு, கூகுள் மூலயமா வந்துச்சு. அதனால கூகுளுக்கு போகும் பேக். ரைட், ஸோ நவ் அவர் பேக் இஸ் பாயிண்டிங் டு கூகுள். அதாவது வி ஆர் பாயிண்டிங் ஹியர், கூகுளுக்கு பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக். எத்தனை ஸ்டெப்ஸ், 7 ஸ்டெப்ஸ். ஸோ கூகுள் வந்து 7 ஸ்டெப்ஸ் பேக் பண்ண முடியுமா? நம்ம கூகுள் எப்படி வந்தோம், கூகுள் வந்து Leetcode மூலயமா வந்தோம். ரைட், ஸோ Leetcodeக்கு போகிறோம். அண்ட் தென் மிச்சம் 6 ஸ்டெப்ஸ் இருக்கா, 6 ஸ்டெப்ஸ் இல்லவே இல்லை, நம்ம பேக் போகவே முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா we will return the home page, we will return Leetcode. ரைட், we will return Leetcode. ஸோ சேம் இதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் யூ கேன் ஜஸ்ட் ரீட் திஸ் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோனோ அதுதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், ஸோ நம்ம இப்போ அப்ரோச்சுக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். we have to use some kind of data structure. Right, we have to either use an array, either a dynamic array. I mean, we should obviously use dynamic array because நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஐ மீன் இப்போது நம்ம கூகுள்லேருந்து ஃபேஸ்புக் விசிட் பண்ணுறோன்னா நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு அரே யூஸ் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு யூஸ் டைனமிக் அரே. ரைட், either we can use dynamic array இல்லைனா ஸ்டாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரைட், பிகாஸ் ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ we can use stacks also. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் சிம்பிளிசிட்டி ஐம் கோயிங் டு யூஸ் மேப்ஸ். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் மேப் ஆஸ் அ டைனமிக் அரே. ஸோ மேப்பை வந்து நான் அரே மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரைட், ஸோ ஐ வில் டைரக்ட்லி ஜம்ப் இன்டு த கோட். ஸோ கோட் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண கோயிங் டு கிரியேட் அ அன்ஆர்டர் மேப். அன்ஆர்டர்ட் மேப். ஸோ மேப்போட டைப் பார்த்தீங்கன்னா இன்டிஜர் கமா ஸ்ட்ரிங். ரைட், ஸோ மேப்போட பேர் வந்து ஹிஸ்ட்ரின்னு வைக்கிறேன், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி. ரைட், ஹிஸ்ட்ரி. அண்ட் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் கரண்ட் பேஜ். கரண்ட் பேஜ் இஸ் த பாயிண்டர் டு த கரண்ட் பேஜ். ஸோ கரண்ட் பேஜ் இண்டிகேட்ஸ் நம்ம எந்த பேஜில் இருக்கோம் இண்டிகேட் பண்ணுறது கரண்ட் பேஜ். அண்ட் அதே மாதிரி மேக்ஸ் பேஜ் இண்டிகேட்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ மேக்ஸ் பேஜ் இனிஷியலி 0. ஸோ மேக்ஸ் பேஜ் என்னன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க, ஸோ எவ்வளோ பேஜஸ் இருக்குது டோட்டலாக? 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக 5 பேஜஸ் இருக்குது. ஸோ திஸ் 5 பேஜஸ், இந்த 5 இண்டிகேட் பண்ணதான் நான் வந்து மேக்ஸ் பேஜ்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். கரண்ட் பேஜ் இஸ் டு இண்டிகேட் த கரண்ட் பேஜ். சப்போஸ் நம்ம யூடியூப்பில் இருக்கோம்னா this will be indicated by the current page. All right, so புரியுது நம்புறேன். It's as simple as that. So next என்ன பண்ணலாம்னா, next browser history.
ஸோ ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்போது நம்ம ஹோம் பேஜை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் கரண்ட் பேஜ் வந்து 0 இப்போது இஸ் ஈக்குவல் டு ஹோம் பேஜ், ரைட். நான் ஹோம் பேஜை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கலி நம்ம ஹிஸ்ட்ரி மேப் எப்படி இருக்குது, ரைட், ஹிஸ்ட்ரி மேப் எப்படி இருக்குது. ஸோ இனிஷியலாக வாட் ஐம் டூயிங் இஸ் 0th பொசிஷனில் வந்து, அதாவது நம்ம 0th பேஜில் வந்து ஐம் ஸ்டோரிங் த ஹோம் பேஜ். ஆல்ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் விசிட் இருக்குது, வாய்டு விசிட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒவ்வொரு பேஜ் விசிட் பண்ணும்போது we have to increase the size of the map, ரைட். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு டூ current page ++. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு சே history of current page is equal to that corresponding URL. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் த பேஜ் மேக்ஸ், max page, right. max page is equal to current page. Alright. ஸோ புரியுது நம்பர், இட்ஸ் வெரி சிம்பிள் கோட் தான். ஸோ சப்போஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் விசிட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விசிட் வந்து லெட்ஸ் சே we are visiting Google, ரைட். ஸோ கூகுள் விசிட் பண்ணும்போது நம்ம பேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ we are increasing the page by 1 and then we are going to Google, ரைட். ஸோ அதனால் நம்மளோட கரண்ட் பேஜ் இஸ் பாயிண்டிங் டு திஸ் கூகுள். அண்ட் நம்மளோட பேஜ் மேக்ஸ் என்ன ஆகும், பேஜ் மேக்ஸ் வந்து இனிஷியலாக 0ல் இருக்குது. ஸோ அவர் பேஜ் மேக்ஸ் வில் கெட் இன்க்ரீஸ் டு 2 பிகாஸ் we have two pages here, right. ஸோ அதான் பண்ணுறேன் இங்கே, ரைட். our பேஜ் மேக்ஸ் வில் பிகம் ஈக்குவல் டு 1. நான் வந்து 0 பேஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால பேஜ் மேக்ஸ் வில் பிகம் 1, ரைட். ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போனால் ஸ்ட்ரிங் பேக். ஸோ பேக்னா என்னது, பேக்னா we have to go back to that many steps, right. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, current page is equal to current page minus the steps. ஸோ மைனஸ் பண்ணிட்டேன்னா I will get the correct current page. ஸோ இந்த current page, சப்போஸ் இந்த current page வந்து 0க்கு கீழே இருந்துச்சுன்னா, அதாவது நெகட்டிவாக போச்சுன்னா what I can say is current page is equal to 0, right. Finally I will return the current page, return history of current page. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் இது, ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, சப்போஸ் நம்ம வந்து நம்மளோட கரண்ட் பேஜ் வந்து 3ல் இருக்கோம்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து நம்ம Leetcode விசிட் பண்ணுறோம், ரைட். இங்கே ஃபேஸ்புக் விசிட் பண்ணுறோம், அண்ட் தென் இங்கே வந்து யூடியூப் விசிட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம், ரைட். அண்ட் இப்போ வந்து இது என்னது பேக் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கரண்ட் வந்து இப்போது our current is pointing here, to this YouTube, right. Current is pointing here. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து சப்போஸ் நம்மளோட ஃபங்க்ஷன் கால் வந்து சப்போஸ் பேக் ஆஃப் 1ன்னு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ், ஸோ இப்போ வந்து நான் 3 - 1 பண்ணுவேன். current is equal to current - 1. ஸோ current is equal to current - 1னா current வந்து இப்போ 3ல் இருக்குது. ஸோ current will become 3 - 1 which is equal to 2. 3 - 1 which is equal to 2, ரைட். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, I will return this page. அதாவது பேக் ஆஃப் 1னா I will return current 2ல என்ன இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ I will return that. சப்போஸ் if in case நம்மளோட current வந்து சப்போஸ் நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து பேக் ஆஃப் 7 இருக்குன்னு வச்சுக்கலாம். பேக் ஆஃப் 7. ஸோ பேக் ஆஃப் 7 பண்ணோன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 3 - 7. நம்ம கரண்ட் பேஜ் வந்து 3 minus the steps. என்ன ஆன்சர் வரும், we will get the answer as -4. ஸோ -4 பேஜே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மேப்பில் -4ங்கிற பேஜே இல்லை. ஸோ வாட் ஐ வில் ரிட்டர்ன் இஸ், I will return this home page. அதனால தான் that is why I am setting the current page to 0. Alright, ஸோ புரியுது நம்புறேன். இட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் சேம் அதே மாதிரி தான், பேக்வேர்டுக்கு அப்படியே ஆப்போசிட். current page is equal to current page plus the steps, right. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, I'm going to check whether if this current page is exceeding the max page, right. So suppose just a second. Alright. So suppose our current page is pointing to this. Suppose our current page is pointing to the Google, right. Let's say our current page is pointing to this
1 index 1 ரைட். சப்போஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் சப்போஸ் நம்மளோட ஃபங்க்ஷன் கால் வந்து ஃபார்வர்ட் ஆஃப் ஒன் ஸ்டெப் அப்படி வந்துச்சுன்னா நான் வாட் ஐ கேன் டூ இஸ், இப்போ கரண்ட் வந்து 1, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து 1 ப்ளஸ் 1 வந்து 2 ரைட். 1 ப்ளஸ் 1 வந்து 2. ஸோ ஐ வில் செக் இந்த கரண்ட் ஆஃப் 2ல என்ன இருக்குது, ஸோ கரண்ட் இங்கே வந்துடும் ரைட். கரண்ட் ஆஃப் 2ல என்ன இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கை நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். சப்போஸ் இன்னொரு கேஸ் இருக்குது, சப்போஸ் நம்ம சப்போஸ் நமக்கு ஃபார்வர்ட் ஆஃப் 5 வருதுன்னு வச்சுக்கலாம் ரைட். ஃபார்வர்ட் ஆஃப் 5 ஸ்டெப்ஸ் வந்து 5ன்னு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம கரண்ட் என்ன ஆகும், கரண்ட் வந்து இனிஷியலாக இப்போ 1ல் இருக்குது. 1 + 5 வந்து 6. 1 + 5 is 6. ஸோ we have to check for current of 6. current of 6 வந்து இங்கே இல்லவே இல்லை. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் I will compare current page. If the current page is greater than the max pages பார்த்தீங்கன்னா இங்கே 3 ரைட். max pages வந்து இங்கே 3 pages தான் இருக்குது. ஸோ நம்ம current page is greater than the max pages. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா what I will do is நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அப்படி இருந்துச்சுன்னா what we should do is we have to return the max page. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா current page is equal to max page. All right. It's a very simple code. So next one I am going to return history of current page. All right. ரொம்ப சிம்பிள் தான், லைக் நீங்களே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஓகே இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ சப்மிட் அண்ட் செக். ஸோ அவர் சொல்யூஷன் காட் சப்மிட்டட். ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் அப்ரோச். ரொம்ப ஒரு இன்டியூட்டிவான அப்ரோச். பெருசாக எதுவும் லாஜிக் இல்லை. நம்ம என்னதான் அப்பர் பவுண்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த மேக்ஸ் பேஜ் இஸ் த அப்பர் பவுண்ட். தட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் அவர் browser history contains. and current page is the pointer to the current page we are in. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோவர் லிமிட் வந்து ஹோம் பேஜ். அதாவது நம்ம மேப்பில் ஹிஸ்ட்ரி ஆஃப் 0ல வந்து ஹோம் பேஜ் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் அப்ரோச்சில் வி சால்வ் திஸ் கொஷன். ஸோ இன்னும் நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. யூ கேன் யூஸ் ஸ்டாக்ஸ், யூ கேன் யூஸ் வெக்டர்ஸ் டு சால்வ் திஸ் கொஷன். பட் எனக்கு தோணுன அப்ரோச் இது ரைட். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்யூட்டிவ் அப்ரோச். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. யூ கேன் கோ செக் அவுட் டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் இன் திஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome.